ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்னைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் காரா பூந்தி மொறுன்னு வர இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. தீபாவளி ரெசிபியான காரா பூந்தியை சட்டுன்னு செஞ்சிடலாம். பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி மொறுப்பாக வீட்டிலேயே பேக்கரி ஸ்டைல் காரா பூந்தி செய்யலாம். 1 கப் கடலை மாவு இருந்தால் போதுங்க. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவுலேருந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஆப்ப சோடா 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கணும். ஆப்ப சோடா சேர்க்கும் போது பூந்தி நல்லா குண்டுன்னு வரும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் எல்லா பொருட்களும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் எடுத்திருந்த கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மாவில் சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுட்டு நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். மாவு அள்ளி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி இருக்கணும். நான் எடுத்திருந்த கப்பில் 3/4 கப்பு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. பூந்தி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். காரா பூந்தி பொரிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பூந்தி தட்டு தான் எடுத்திருக்கேன். பூந்தி தட்டு இல்லைன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி அரிகரண்டி இருக்கும். அதுலேயும் நம்ம பூந்தி ஈஸியாக செய்யலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 குழிக்கரண்டி மாவை எடுத்துட்டு பூந்தி தட்டை எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு மாவை ஊற்றிட்டு கரண்டியால் மாவை லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா பூந்தி குண்டாக எண்ணெயில் விழுகும். மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தோம்னா பூந்தி குண்டாக வராது, வாளாக வரும். மாவில் தண்ணி அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். பூந்திகள் எல்லாம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பூந்தியை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். அப்போ தான் பூந்தி எல்லாம் வெந்து மொறுப்பாக இருக்கும். லைட்டாக கலர் மாறின உடனே வெளியில் எடுத்துடணும். மறுபடியும் நம்ம பூந்தியை பொரிக்கும் போது பூந்தி தட்டை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு ஊற்றணும். அப்போ தான் பூந்தி குண்டாக வரும். ஏற்கனவே ஊற்றியிருந்தா மாவு எல்லாம் பூந்தி தட்டில் இருக்க ஹோல்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சிரும். பூந்தி தட்டை கழுவாமல் மறுபடியும் அதே மாவில் ஊற்றினோம்னா பூந்தி நமக்கு நல்லா வராது. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பூந்தி தட்டை கழுவிட்டு பூந்தி ஊற்றுங்க, குண்டாக வரும். அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். பூந்தியோட கலரும் லைட்டாக மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தியை வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்க அரிகரண்டியில் எப்படி பூந்தி ஊற்றலான்றதை பார்க்கலாம். கரண்டியை இந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு 1 குழிக்கரண்டி மாவெடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டுறணும். அதிகமாக மாவெடுத்து ஊற்றினோம்னா மாவு கரண்டிக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கரண்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி மாவெடுத்து ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விட்டுறணும். அரிகரண்டியை வச்சு வீட்டிலையே குண்டாக பூந்தி ஈஸியாக செய்யலாம்.
பூந்தி தட்டே தேவைப்படாது. ஒவ்வொரு தடவையும் பூந்தி தட்டை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு பூந்தி ஊற்றுவோமோ அதே போல தான் அரிகரண்டியையும் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூந்தி ஊற்றணும். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி மொறுமொறுப்பான பூந்தி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. அடுத்ததாக 4-5 பூண்டு பல்லை தட்டிட்டு ஜல்லடையில் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு பூந்தியில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு பொரிகடலையும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. மொறுன்னு தீபாவளி ரெசிபியான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. 1 கப் மாவில் ஒரு கிண்ணம் நிறையா எனக்கு காரா பூந்தி வந்துச்சு. எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே பூந்தி நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. பொரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான பூந்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரா பூந்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூந்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.